என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்காண்டி கூப்பிட்டிய? ஏல உனக்கே தெரியும்ல, நான் இங்க வந்ததுக்கு காரணமே ஊர்ல உள்ள சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கலான்னு தான். அது தெரியும் ஆச்சி. அதுக்கு என்ன இப்போ? அதாம்ல, சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எழுதி வச்சுட்டு இப்ப என்ன அவசரம் அதுக்கு? ஏல நீ சொல்லுவ, எனக்கு காடு வாங்குது, வீடு போங்குது. நானே இருப்பனோ இருக்க மாட்டேனோ, அதான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டா நல்லது. அதனாலதான் எழுதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யாச்சி, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மா எதுக்கு உங்களை விழுந்து விழுந்து பார்க்கான்னு நினைக்கீங்க? எல்லாம் இந்த சொத்துக்கு தான். நீங்க இப்ப எழுதி வச்சிட்டீங்கன்னா அவ உங்களை வீட்டை விட்டு வெளியில போங்கன்றுவா. அது எதுக்கு? எல்லாம் அது நடக்கும்போது நடக்கட்டும், அதுவா மாறும்போது மாறட்டும். நீங்க ஒன்னும் எழுதி வைக்க வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தெரியதாம்ல செய்யும். அதெல்லாம் தெரியாமையா நான் இருக்கேன். அப்புறம் என்னத்துக்காச்சும் இப்ப சொத்தை எழுதி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிய? இல்லல, அதுக்கு நான் இன்னொரு வழி வச்சிருக்கேன். அதான் உன்கிட்ட சொல்லிரலாம்னு நினைக்கேன். ஆனா சொல்லதுக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. என்ன ஆச்சி சொல்லுதிய? சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வாங்க. நான் என்னத்த நினைக்க போறேன்? நான் இப்படி பார்த்தா சொத்தெல்லாம் உன் பேர்ல தான் எழுதணும். ஆனா ஆச்சிக்கு இன்னொரு எண்ணமும் இருக்கு. என்ன ஆச்சி விஷயம்? என்னைய பார்த்தா என்ன சொத்துக்கு ஆசைப்படுத மாதிரியா இருக்கு? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அது எனக்கு தெரியாமையால. அதாம்ல, நம்ம வீட்டு மருமக இருக்கால பேத்தி பிளாக்கி, அவ பேர்ல எழுதி வச்சிரலாம்னு பாக்கேன். அவளுக்கு அம்மா அப்பா ஒண்ணும் இல்ல பாத்தியா? அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல அது பேர்ல. அதான் அந்த பிள்ளை பேர்லயே இதை சொத்தை ஃபுல்லா எழுதி வச்சிரலாம்னு நினைக்கேன். யாச்சி, என்னல தப்பா கிப்பா எதுவும் சொல்லிட்டேனா? யாச்சி பாருங்க ஆச்சி, நான் கூட இப்படி யோசிக்கல. நீங்க இப்படி யோசிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நான் என்னத்த சொல்ல போங்க. அவனும் ஐயோ பாவம் தான் ஆச்சி. ஒன்னும் கொண்டு வரல எங்க அம்மா கரைச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த விஷயம் பண்ணா நல்லதுதான். லூசு பயல, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க உனக்கு விருப்பம் இல்லையே என்னமோன்னு. அப்படிலாம் நினைப்பனாச்சினா? இந்த பிள்ளை ஐயோ பாவம் தான். வேற யாரும் இருந்தா எங்க அம்மா குணத்துக்கு இந்நேரம் நான் நீயும் வேண்டாம் வீடு வேண்டான்னு போயிருப்பா. இவளா கண்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கா. ஆமா பேரண்டி, அதாம்ல உண்மை. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த பிள்ளை இந்த வேலை செய்யட்டா, அந்த வேலை செய்யட்டா. ஆச்சி உங்களுக்கு இது வேணுமா? வேண்டாச்சி, எங்க அத்தை இது நினைச்சுக்கிடும். இப்படி அந்த பிள்ளை ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து அனுசரிச்சு போகுதுல. ஆமாச்சி, எனக்கும் நல்லா தெரியும். ஆனா என்னை என்ன செய்ய சொல்லுதிய? அம்மா ஒத்தையில அப்பா இல்லாம என்ன வளர்த்துருக்கு. அதனால எனக்கு அம்மாவை மீறி ஒன்றும் செய்யவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நாங்க எங்கேயும் தனியா போறோன்னு போயிட்டு அம்மா என்ன செய்வா சொல்லுங்க? அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி வேற இருக்கா. குடும்ப பொறுப்பு மொத்தம் என் மேல இருக்கு. நான் என்ன செய்யட்டும்? என்னெல்லாம் செய்ய சொல்லுத? உங்க அப்பா என் மாவன் வாங்கிட்டு வந்த விதி அவ்வளவுதான். அவனும் இருந்திருந்தா நீங்கெல்லாம் இந்நேரம் என்ன நிலைமைக்கு இருந்திருப்பீங்க தெரியுமா? அந்த பையன் இல்லாம தான் சீரழியுதிய. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உங்க ஆத்தாக்காரி என்ன கொடுமைக்காரியா இருந்தாலும் கெட்டிக்காரத்தனமா அவனை வளர்த்திருக்கா பாரு ஒத்தையில இருந்து. ஆமாச்சி, அத ஒண்ணு நினைச்சுதான் என்னால எங்க அம்மாட்ட எழுத்து பேச முடிய மாட்டிக்கி. சரி பேரண்டி, கவலைப்படாத, விடு விடு. அதுக்கு தான் ஆச்சி இந்த வழி பண்ணிருக்கேன். அவ பேர்ல சொத்து எழுதி வச்சுட்டோன்னு வையேன், உங்க ஆத்தாவால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவா இவட்ட. சரி ஆச்சி, அப்ப சரி. அப்ப நான் போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காமிச்சுக்கிடாதீங்க. அப்புறம் எங்க அம்மா அதுக்கு வேற தங்க தங்கன்னு ஆடுவா. நீங்களே சொல்லுத மாதிரி சொல்லி இந்த விஷயத்த பண்ணுங்க, சரியா? சரியா, சரி சரி, நீ போ. வீட்ல உள்ளவங்க எங்க போனாலுவோ? என்ன இந்த கிளையு மட்டும் ஒத்தையில உட்கார்ந்திருக்கு? ஏ கிழவி, என்ன செய்த? வாமா, வாயாடி லாதா, உட்காரு. உட்கார்றது இருக்கட்டும். என்ன விஷயம்? ஒரு வழியா ஊர்ல இருந்து கொண்டு வந்த பைய வெளியில எடுத்துட்டிய போலயே. தொறங்க பாப்போம் என்னலாம் வச்சிருக்கேன்னு. எடுக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு அதான் எடுத்துட்டேன். சரி, அது இருக்கட்டும். உங்க ஆத்தாக்காரி அப்புறம் உங்க அண்ணி அவள எங்க? அண்ணி துணி காய போட்டதுல அதை எடுக்க போயிருக்கு. அம்மா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா. குழுவுக்கு காசு கட்டணும்ல, இன்னைக்கு அதுக்கு போயிருக்கா. அடே, வீடு அமைதியா இருக்கும்போது
இன்னும் திறக்கலையாப்ல. இப்படி சுத்திக்கிட்டே அலையுதே. என்னைக்குதான் காலேஜுக்கு போலான்னு உத்தேசம் உனக்கு? திறந்தா போக மாட்டோமா? அதான் திறக்க மாட்டேங்கானே, நான் என்னத்த செய்ய? சரி, அது இருக்கட்டும். நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வேற காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? வேற எதுவும் கதைக்குது ஓடுதா? ஆச்சிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன கதை ஓடுதா? மென்டல் கலவி புரியுத மாதிரி சொல்லு. லவ்ஸ் கிவ்ஸ் எதுவும் பண்ணிதியா? அதை தண்டி கேட்டேன். ஆமா, பண்ணிட்டாலும் நல்லா விளங்குற மாதிரி இருக்கும். ஏன்டி இப்படி சொல்லுத? ரெண்டு பையனை டேட் பண்ணாச்சு, ஆனா ஒண்ணும் கதைக்கு அவள தெரியுமா கலவி? டேட் பண்ணியா? அப்படின்னா என்ன டீ? டேட்னா என்ன? அதுவும் ரெண்டு பேரையா? ரெண்டு பேரைனா ஒரே தடவை இல்ல கலவி. முதல்ல ஒருத்தன், அடுத்து ஒருத்தன். ஆனா ரெண்டு ஒரு கதைக்கு ஆவாது, கேட்டியா? எனக்கெல்லாம் தெரிஞ்சு எனக்கெல்லாம் மாப்பிள்ளை வேற கிரகத்துல தான் பார்க்கணும்னு நினைக்கேன். டேட்னா என்ன டீ? டேட்னா காதலுக்கு முன்னாடி உள்ள முன்னோட்டம் பாக்குறது. சரிதான், இதுக்கெல்லாம் வாட்டி முன்னோட்டம் பாப்பியா? பின்ன அப்புறம் பண்ணிட்டு செட் ஆவலைன்னா உங்களை கஷ்டப்பட்டு அழைச்சுடுதீங்களோ? போய் பாப்போம். பிடிச்சா எல்லாம் ஒத்து வந்தா ஓகே, இல்லைன்னா அப்பவே பேசாம ரெண்டு பேரும் வழியை பார்த்துட்டு போயிருவோம். சரியா போச்சு போ. ஆச்சி, இந்த எங்க அம்மா வந்துட்டானா, அப்புறமா இத பத்தி சொல்லுதேனே. ஆட்டும் எத்தே, ஒரு வழியா பரவாயில்லையே, பேக் கையில எடுத்துட்டியே போலயே. ஆமாமா, வேற என்ன செய்ய? நேரம் வந்தா எல்லாத்தையும் எடுத்துதானே ஆவணும். இந்த உட்காரு நீ முதல்ல. ஏடி, நீ முதல்ல எந்திரிச்சு உள்ள போ. இது பெரியவங்க விஷயம், நாங்க ரெண்டு பேரும் பேசணும். அப்படி என்னமா விஷயம்? சும்மா பேசு, நான் தானே. அதெல்லாம் லாய்க்கப்பட்டு வராது, உள்ள போ. மனசுக்குள்ள பெரிய ராஜமாதான் நினைப்பு. இவ ஒரே ஆர்டர் தான் போடுவாவோ. இருமா இரு, ஒரு நாள் உனக்கு இருக்கு. ஏடி, போகும்போது அண்ணிய ஒருட்டு வந்துட்டு போ சொல்லுடி. சொல்லுதேன். ஏடி, அவ எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் பேசினா போதாதா? எல்லாம் ஒரு விஷயம் தாமா, அவளும் வந்துக்கிடட்டும். சரிதே, அப்ப என்னைக்கு சொத்தெல்லாம் எழுதிரலாம்? ஒரு நல்ல நாளா பார்க்கட்டுமா? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேம்மா. புதன்கிழமை நல்ல நாளா தான் இருக்கு. அன்னைக்கே போய் சொத்தெல்லாம் எழுதிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சொத்து மட்டும் எழுதி வைக்கட்டும். இந்த கிழவிய அடிச்சு துரத்துதானா இல்லையான்னு பாரு. என்னம்மா வாய்க்குள்ளேயே முடங்குத? இல்லத்தே, ஒண்ணும் இல்ல. சாட்சி கையெழுத்து போடணும்ல, அதுக்கு யார கூப்பிடலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமா, நான் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன். கிழவி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கு போலயே. இருக்கட்டும். என்னாச்சு குப்பியலோ? லதா சொன்னா டீக்கு எதுவும் போடணுமா? ஏமா தாயி, நீ ஒண்ணும் போட வேண்டாமா, வா வந்து உட்காரு. ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம் ஆச்சி? உட்காரே சொல்லுதே. இங்கிட்டு வா, மருமகளை கொஞ்சம் தள்ளி உட்காருமா, பேத்தி உட்கார்ந்துக்கிடட்டும். கிழவிக்கு கொழுப்பு பாரு, இருக்கட்டும் வச்சுக்கிடுதே. ஏமா மருமகளை நீயும் கேட்டுக்கோ. பேத்தி, இங்க பாரு, நான் ஊர்ல எனக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. அது என் மருமகளுக்கு நல்லா தெரியும். நான் ஒத்தையில கடந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியல, செய்ய முடியல. அதான் நான் இங்க வந்ததுக்கு காரணமே என் சொத்தெல்லாம் எழுதி வைக்கலான்னு தான். அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்லாச்சி. குட்டியை குழப்புவா. இல்லம்மா, ஆச்சி எதுக்கு சொல்லுதுன்னா, ஆச்சிக்கு வயசாயிட்டு பாத்தியா, இப்பமே எல்லாம் எழுதி வைக்கலாம் நல்லது. அப்புறம் அதுக்கப்புறம் சங்கடமா இருக்கும். அவ செய்ததான் சரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சின்ன பிள்ளை பாரு. உங்க அத்தை சொல்லுதும் சரிதான், எனக்கும் வயசாயிட்டு பாத்தியா, அதான் என் சொத்தெல்லாம் எல்லாத்தையும் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஆச்சி, அதையும் ஏன்ட சொல்லிக்கிட்டு இருக்கிய? இவ்வளவு வேணா கூப்பிடுவா, அவ மாடியில தான் இருந்தாவோ, கூட்டிட்டு வரட்டுமா? பேரறியாமா, வேண்டாமா, அவனே இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் அவன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிடுவேன். உன்கிட்ட தான் இந்த விஷயத்தையும் உன்கிட்டையும் உன் மாமியாட்டையும் தான் சொல்லணும். இழுத்துக்கிட்டே இருக்காத ஒளிய மேட்ட சொல்லுதானு பாறேன். அதாம்மா, என் சொத்தெல்லாம் பிளாக்கி பேர்ல எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னத்தை சொன்னீங்க? என்ன பேர்லயா? ஆச்சி என்ன சொல்லுதிய? ஆமாமா, உன் பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். இது என்ன சொல்லுதிய? அது
அது எப்படி நீங்க செய்யலாம்? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு ஆட்கள் பேர்ல தான் நீங்க எழுதணும். ஒண்ணு என் மகன் பேர்ல எழுதணும், இல்ல என் பேர்ல. அதுல என் மவ இருக்கா, அது எதுவுமே இல்லாம இவ பேர்ல எழுதி வைக்கிய. ஏமா பியாத்தி, நம்ம குடும்பத்துல ஒருத்தி நம்ம வீட்டு மருமவளாமா, அவ பேர்ல எழுதி வைக்க என்ன இருக்கு? எனக்கு மனசுக்கு அவ பேர்ல தான் எழுதி வைக்கணும்னு தோணுது. நான் அவ பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். இல்லாச்சி வேண்டாம். நீ சும்மா இரு, வாயை மூடு. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எதுக்கு ஒரு வார்த்தை என் மகன்கிட்ட பேசிருங்க. இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இது ஏன் சொத்து, ஏன் இஷ்டம். நான் முடிவு எடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லிக்கிடுவேன். எனக்கு வருது ஆத்திரத்துக்கு. கோவத்தையும் வெளியில காமிக்க முடியல. என்ன செய்யணும் தெரியல எனக்கு. சரி, என்னவோ செய்யுங்க. நான் வாரேன். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் போய் மாத்திரையை போட்டு படுக்கேன். நான் அப்புறமா வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிடுவேன். ஆச்சி, என்னடி இதெல்லாம் தேவையா? பாருங்க அத்தை கோவத்துல போறாவோ. யாருக்கு என்ன குறைஞ்சிர போகுது? அவாட்டு கோவத்துல இருக்கா. இப்படி ஏதாவது பண்ணாதான் உன்னை அவ பாடா படுத்தாம இருப்பா. அப்பதான் உன் கையில கொஞ்சம் பிடி இருக்கும். நீ பேசாம இரு. எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன செஞ்சாலும் நல்லதுதான் செய்வேன். அவளுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாவோ? ஒண்ணும் நினைக்க மாட்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். நீ பேசாம